சாமி இன்னைக்கு ஈரோட்டிலேருந்து நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு வந்தோம். திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா போராட்டம் 3 மணிக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த போராட்டம் வெற்றி அடையணும், மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். இந்த போராட்டம் தேவைதானுங்க, கண்டிப்பாக தேவைதானுங்க இந்த போராட்டம். தமிழ் கடவுள் அறுபடை வீடு முருகனுடைய முதல் சன்னதி இந்த சன்னதி. இந்த சன்னதிக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள சன்னதிக்கு மேலே வந்து தர்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, தர்கா இருக்கட்டும், மேலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போ அங்கே போய் அசைவ சாப்பாடு செஞ்சதால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அசைவ சாப்பாடு இது நம்ம முதற்கடவுள் இங்கே முருகனுக்கு சைவாளுக்கு வந்து நீங்கள் மேலே போய் அசைவ சமையல் சாப்பிட்டது ரொம்ப தவறு. இது வந்து அது எதில் கொண்டு சாமி தான் வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். இல்லை, இந்த இது பிரச்சனை தேவையா? இத்தனை நாளாக வந்து அவங்களும் ரைட்டு, இந்துக்களும் சேர்ந்து மாமன் மச்சனை அண்ணன் தம்பி. ஆமாம், இந்த ஊரை பொறுத்துட்டு கேட்கும் போதுங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து பழனியிலேருந்து வரேங்க, மாமன் மச்சா மாரி தான் இந்த பகுதியில் எல்லாமே இருந்தாங்க, எங்கே இருந்தோ வந்தவங்க வந்து தூண்டி விட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா இந்த பக்கம் ராம்நாட்டில் வந்து ஒருத்தர் எம்பியே ஒருத்தர் இருக்காராம், அவர் வந்து தூண்டி விட்டதாக சொல்கிறாங்க. அதில் அந்த ஊரில் வந்து சார் டீ குடிக்கும் போது சொன்னாங்க இந்த வார்த்தையை. இது வந்து இந்த பிரச்சனை வந்து வேணும்னே வம்புக்கு இழுக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது கடவுள் தான் பார்த்துக்கணும், சுப்பிரமணியம் தான் பார்த்துக்கணும். இந்த தடை போட்டது வந்து ரொம்ப தப்புனே. ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பாக வேணும்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் இளைஞர்கள் இங்கே இருக்குன்னு நான் இந்த ஊரில் பிறந்த இந்த ஊரில் இருக்கேன், நான் ஆல்ரெடி இருக்கேன். இது தேவைன்றா நாங்கள் போடுறோம். முஸ்லீம்ஸ் வந்து இருக்காங்க, நாங்கள் தப்பு சொல்ல. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கேயும் இருக்காங்க, இல்லையும் சொல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, நல்லா பழகிட்ட வச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மனஸ்தாபம் மாதிரி வருது. அவர் ஒரு ரீல் ஷேர் பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல, வைக்க முடியல. அந்த வக் போர்டு வந்து எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லவும் வராங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த அண்ணே சங்கடப்படுவாங்கன்னு சொல்கிறேன். சரிண்ணே விடுங்கண்ணே இப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ணே இப்போ போராட்டம்னா எங்களுக்கு உண்ட உரிமை நாங்கள் தான் பட்டுருக்கணும், ஓகேவா? இப்போ முஸ்லீம்ஸ் வந்து வராங்கன்னா வரட்டும், ஓகே, இல்லைன்னு சொல்லலை. வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாதுல்ல, அதான் இப்போ தப்பு. இப்போ முஸ்லீம்ஸ் இங்கே இருக்காங்களா, இங்கேருந்து நீங்கள் போராட்டம் பண்ணு, உன்னை யாரும் கேட்கவே கிடையாது. இப்போ போன வட்டம் அந்த ஆடு கொண்டு வந்தோம் தெரியுமா, யாருன்னே தெரியாது, எங்கிட்ட இருந்தே வராங்க வைக்கிறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியல எங்களால், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் வேல் கொண்டு போகிறப்ப கூட வந்து நாங்கள் இவ்வளோ சேர்ந்து போக மாட்டோம். இந்துக்கள் எங்களை போகிறப்ப வந்து போலீஸ் வந்து கேட்டு விடுவாங்க, அவங்க விடவே மாட்டாங்க. நைட் ஆனால் கூட அவங்க அலோவ் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரியல. நான் அதே இத்தனை நாள் அப்படி இல்லை, அதே கோட்டத்தூரில் தான் இருக்கேன். அந்த கோட்டத்தூர் தான் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். முதல்லாம் இப்படி இருக்கு, இந்த ஒரு 2 இயர்ஸாக தான் இப்படி ரொம்ப இதாக ரஷ்ஷாகவும் இருக்குது. முருகனுடைய முதல் குழந்தையில இருந்து முருகனோட வீடு இது. அந்த வீட்டை வந்து அபகரிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஐயா. நீங்க எல்லாரும் நீங்க தான் பேப்பர்ல போட்டு இதை முருகனை காப்பாத்தி கொடுக்கணும். ரொம்ப உங்களை கையெடுத்து கும்பிடுக்கிறேன். ஒற்றுமையா இருக்கும்போது போடக்கூடாது. இந்த 144 தடை உத்தரவு போடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் பார்த்து இதை அவங்களா இது பண்ணி கொடுக்கணும். இதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, கோர்ட்டு தீர்ப்பு வரும், வந்து நல்லபடியா ஆகும். இது 144 தடை உத்தரவு தேவையில்லாத, அரசாங்கம் தேவையில்லாத வேலைங்க. இந்துக்கள் பெரும்பாலான நாட்டுக்கு இது தேவையில்லாது. நம்ம ஆப்கானிஸ்தானுக்கோ நம்ம பாகிஸ்தானுக்கு போக கிடையாது, நம்ம முருகன் பார்க்க வர்றோம். இது தேவையில்லை. ஏன்னா மெஜாரிட்டி நம்ம இந்துக்கள் இருக்காங்க. ஒரு கல்ல சுண்ணாம்பு பொருள் வேணுங்கிறது யாரும் பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பா தப்பா அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அயோத்தியா மாதிரி இருக்கிறது, அயோத்தி மாதிரி வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு, சொல்லுங்களேன். நம்ம நல்லா தான் பழகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஜாதி ஓட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, மக்களை பிரிக்கிறாங்க.